நவம்பர் 21. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று மிகவும் முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான நாள். நம் சபையின் திருவிழா, நம் அனைவருக்கும் திருநாள். நம் அன்னை மரியாளை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நாள். பழைய ஏற்பாட்டில் யூத மக்கள் தங்களுக்கு பிறகு இருக்கும் குழந்தைகளை கோயிலில் கடவுளின் சேவைக்கு கையளிப்பதாக வாக்குறுதி செய்வார்கள். சிறு பெண்களும் தங்களை கடவுளுக்கு அர்ப்பணித்து தேவாலயத்தில் கடவுளுக்கு சேவை செய்யலாம். இவ்வாறு கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது 5 வயதிற்கு முன்னரே அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். அவ்வாறு ஒப்பு கொடுத்தவர்களை குரு கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பார். புனித கன்னிமரியாள் இறைவனுக்கு தன் கன்னிமையையும் ஏன் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார்கள். கிரேக்க மக்கள் இவ்விழாவை அன்னை மரியாள் ஆலயத்தில் நுழைந்த விழா என்று கொண்டாடுகிறார்கள். இவ்வினிய நாளில் நாமும் நம் அன்னை மரியாளை போன்று இறைவனிடம் முழுமையாக நம்மையே அர்ப்பணிப்போம். மேலும் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிப்பது போன்று இறைவனின் திருவுளத்தை முழுமையாக அறிந்து நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என கூறுகிறார். ஆம், அன்னை மரியாள் இறைவனின் திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றினார் என்பதை இயேசு மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். மேலும் இன்றைய பதிலுரை பாடலில் நாம் வாசிப்பது போன்று என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். ஆம், இயேசுவை கருத்தாங்கி அவரை பெற்றெடுத்து இந்த உலகிற்கு இறைமகன் வர காரணமாயிருந்தது நம் அன்னை மரியாள் இறை திருவுளத்தை அறிந்ததே, மேலும் அதன்படி செயல்பட்டதே ஆகும். முதல் வாசகத்திலும் இறைவாக்கினர் செக்கரியா, மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரே, இதோ நான் வருகிறேன் என்று கூறுகிறார். இவ்வாறாக அன்னை மரியாள் 3 வயதில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதிலிருந்து இறுதி வரை முழுமையாக இறை திருவுளத்தை நிறைவேற்றினார். நாமும் நமது வாழ்க்கையில் இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அது அவ்வளவு எளிதான ஒரு காரியமல்ல. ஆனால் அவற்றை அறிந்து நாம் செயல்பட்டால் நம் அன்னையை போன்று மகிழ்ச்சி அடையலாம், மனநிறைவு பெறலாம், இறைவனை உள்ளத்தில் ஏற்கலாம். எனவே இந்நாளில் இறைவனின் திருவுளத்தை அறிந்து நம்மையே முழுமையாக இறைவனுக்கு கொடுத்து அவரது அருளாசிரை பெறுவோம். அத்தோடு வார்த்தைப்பாடுகள் மூலம் நம்மையே நாம் இறைவனுக்கு காணிக்கையாக்கி இருக்கின்றோம். இந்த நல்ல நாளில் மீண்டும் நம்மையே புதுப்பித்துக் கொள்வோம், புத்துயிர் பெறுவோம். நாம் சோர்வுறும் போதும் மனம் தளரும் போதும் இறை திருவுளம் நம்மில் செயல்படுவதை உணர்வோம். நம் சபைக்காகவும் நமக்காகவும் இறைவனிடம் மன்றாடுவோம். நம் சபையில் இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவரது அருள் வளம் நம்மில் நிறையட்டும். அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.